ஃபேமிலியை பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம், சின்னவங்க எல்லாமே பார்க்கலாம். எல்லாம் சூப்பர்ண்ணா. மியூசிக்கு, பிஜிஎம்மு எல்லாமே சூப்பர். எல்லாம் இது படத்துக்காக தான் வந்த மற்றவங்க யார் இருக்காங்க ஏது இருக்காங்க எதுவுமே பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. நல்லா மிரட்டுற மாதிரி இருக்குது படம். அதெல்லாம் பயப்படுவேன். எனக்கு எல்லாமே பயமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெரியவங்க, நான் குழந்தை, நான் எல்லாத்துக்கும் பயந்துருவேன். அதாவது படம் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். மியூசிக், பிஜிஎம், டான்ஸ் எல்லாம் ஒரு இதுவாக கொண்டு போயிருக்காப்பல். நம்மளுக்கு பயமாக இருக்கும். இப்போ பிரின்ஸு படம் வந்து நிறைய பேர் பிடிக்கல ஃப்ளாப் பண்ணாங்க. ஆனால் நான் ரொம்ப ரசித்தேன், ஜாலியாக சிரித்தேன். ஆனால் நான் பிரின்ஸுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போனேன். உள்ளுக்குள்ளே எப்படி அந்த கதையை 100% பிடிச்சிக்கணும். அதே மாதிரி 1001 அது உள்ளுக்குள்ளே போனால் தான் அந்த கதை அப்படி 1001 எப்படி படத்தில் இருக்குமா அந்த பாகுபலி இப்போ வந்ததெல்லாம் வேஸ்ட்டு. அதே பொன்னியின் செல்வன் உள்ளுக்குள்ளே போனான். அவன் கிராஃபிக்ஸ் ஏன்னா நம்ம மக்கள் எப்படின்னா உள்ளுக்குள்ளே போக மாட்டேன்றாங்க. படம் ஆழமாக பார்த்தா தான் அந்த படத்தோட அருமை லேக்னு சொல்ல முடியல, ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்பீடும் இல்லை ஸ்லோவும் இல்லை, அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. நல்லா இருக்குதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. குட்டி பையன் எப்படி நடிச்சிருக்காரு? அவர் நல்லா நடிச்சிருக்கிறாரு. பிரச்சனை இடத்துல இது ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். அவர் எப்போ நடிக்கிறமே நல்லா தான் இருந்துச்சு. இது அது பாராக இருக்கும். பட் ராஜேஷ் எனக்கு என்ன பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் சொல்ல முடியாது யாருமே. இது ஃபேமிலிக்காக ஒருத்தர் எவ்வளோ லெவலுக்கு வேணாலும் போவார் அப்படிங்கிறது தான் படத்தோட இந்த மாதிரி தான் இருக்குது. பட் பேய் படம் இல்லை, ஃபேமிலி படம் தான். ஆமாம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி படமே பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். பட் பார்க்கலாம் வந்து ஹாரர் மூவி த்ரில்லர் இருக்கும். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது வாணி போஜன் 2 பேரும் நல்லா தான் நடிச்சிருக்கிறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது ஒன்றும் எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி சொல்ல. சென்ட்ரல் நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும், இது பேயா இல்லை சைக்கோவா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனால் எண்டு வந்து ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தெரியலிங்க போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, போக போக நல்லா இருக்குது. நிறையா இருக்குது, பயமுறுத்துகிற சீன் நிறையா இருக்குது. என் பையன் கையை பிடிச்சிட்டு தான் பார்த்தேன். ஆனால் நான் வெளியிலிருந்து சொல்கிறத விட உள்ளே பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தா பேய் படம் மாதிரி தான் தெரியுது. பட் பேய் படம் இல்லை, ஃபேமிலிக்காக ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. படம் நல்லா இருக்குதுமா. ஃபேமிலியை பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க பார்க்கலாம், சின்னவங்க எல்லாமே பார்க்கலாம். எல்லாம் சூப்பர்ண்ணா. மியூசிக்கு, பிஜிஎம்மு எல்லாமே சூப்பர். எல்லாம் இது படத்துக்காக தான் வந்த மற்றவங்க யார் இருக்காங்க ஏது இருக்காங்க எதுவுமே பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. நல்லா மிரட்டுற மாதிரி இருக்குது படம். நான் எல்லாமே பயந்துடுறேன். நான் சின்னதாக பார்த்தாலும் பயப்படுவேன். எனக்கு எல்லாமே பயமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெரியவங்க, நான் குழந்தை, நான் எல்லாத்துக்கும் பயந்துருவேன். அதாவது படம் ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கலாம். மியூசிக், பிஜிஎம், டான்ஸ் எல்லாம் ஒரு இதுவாக கொண்டு போயிருக்காப்பல். பெரியவங்க அங்கே போகணுன்னு இருப்பாங்களா படத்தை, அது உள்ளுக்குள்ளே போகணும். படம் உள்ளுக்குள்ளே போனால் நம்மளுக்கு பயமாக இருக்கும். இப்போ பிரின்ஸு படம் வந்து நிறைய பேர் பிடிக்கல ஃப்ளாப் பண்ணாங்க. ஆனால் நான் ரொம்ப ரசித்தேன், ஜாலியாக சிரித்தேன். ஆனால் நான் பிரின்ஸுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போனேன். உள்ளுக்குள்ளே எப்படி அந்த கதையை 100% பிடிச்சிக்கணும். அதே மாதிரி 1001 அது உள்ளுக்குள்ளே போனால் தான் அந்த கதை அப்படி 1001 எப்படி படத்தில் இருக்குமா அந்த பாகுபலி இப்போ வந்ததெல்லாம் வேஸ்ட்டு. அதே பொன்னியின் செல்வன் உள்ளுக்குள்ளே போனான். அவன் கிராஃபிக்ஸ் ஏன்னா நம்ம மக்கள் எப்படின்னா உள்ளுக்குள்ளே போக மாட்டேன்றாங்க. படம் ஆழமாக பார்த்தா தான் அந்த படத்தோட அருமை கஷ்டம் நஷ்டம் என்னென்ன புரியும். இவ்வளோ சூப்பராக இருக்கும். பொன்னியின் செல்வன் எவ்வளோ சூப்பர், பிரின்ஸு கூட சூப்பராக இருக்குது. அது ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. நான் ஆழமாக பார்க்கணும், கதை இல்லை, அதை நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம மைண்டில் இருந்து இது மாதிரி ஃபீல் பண்ணுறது தான் முக்கியம். ஹீரோயின் எல்லாம் நான் நார்மலாக சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. நீங்கள் படத்தை பாருங்கள். த்ரில்லிங்காக இருக்குது, சைக்கோவாக இருக்குது, மிரட்டலாக இருக்குது, பேய் படமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. செம்மையோட ஆக்டிவே நல்லா இருக்குது. ஓகே, ரோல் கொடுத்துருக்காங்களா? அந்த பையனுக்கு ரோல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொடுக்கல, தாராளமாக பார்க்கலாம். பரத் வேற லெவலுங்க. எனக்கு பரத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் ஃப்ளாப் படத்தவே 2 வாட்டி 3 வாட்டி பார்ப்பேன். கம்பேக் மூவியாக இருக்குமா பரத்துக்கு ஏற்கனவே ஒரு மூவி கம்பேக் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அது சரியாக கவனிக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல. ஆனால் அவர் எல்லா மூவி நல்லா இருக்குதுங்க. நம்ம அது எடுத்துக்கிற விதம் தான். த்ரில்லிங் சீரிங் வரும்போது அந்த பிஜிஎம் அது கம்போஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பயமாகவும் இருந்துச்சு, சிரிப்பாகவும் இருந்துச்சு, கண்ணீராகவும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு பயந்துங்கன்னா நான் நார்மலாக சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓவராக பயப்படுவேன். மியூசிக்கு தியேட்டரில் வரும்போது டிஜிட்டல் சவுண்டு வரும்போது எப்படி பயப்படுவேன் பாரு. இப்போ நடிக்க வரல. அப்போ தான் ஒரிஜினலாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சும்மா பயப்பட சொன்னால் எப்படி பயப்படுவாங்க?
ட்ரெண்டிங்ல இருக்கும். மியூசிக் வேற லெவலுங்க, பிஜிஎம் வேற லெவலுங்க, பின்னிட்டாங்க சாத்தியமாக தாறுமாறாக இருக்குது. படத்தில் நடிச்சவங்க நீங்கள் பயங்கரமாக நடிப்பீங்க. எனக்கு நடிக்க தெரியாதுங்க, நான் வாழ்ந்துருவேன். நடிக்க தெரியாது. இப்போ விஜய் படம் வந்துச்சுன்னா அது டான்ஸில் வாழ்ந்துருவேன். அஜித் படம் வந்தால் அவர் ஆக்ஷன் பண்ணுறதுல வாழ்ந்துருவேன். ஒருத்தரும் வந்தால் அந்த படத்துக்குள்ளே நான் வாழ்ந்துருவேன். அதுவாசம் எனக்கு எல்லா படமே நல்லா பிடிக்கும். இப்போ லவ் டுடேல அதில் வாழ்ந்துட்டேன். இங்கிருந்து அங்கேருந்து அது சிரிப்பாக தெரியாமலே அது வந்துடும். அது ஒரு ஆவி வந்த மாதிரி எனக்கு ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகிடுறேன். இன்வால்வ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா என் பாடியில் அந்த வைப்ரேஷனாக அந்த சந்தோஷம், அந்த பயம், அந்த சிரிப்பு, அதான் சொல்கிறேன். ஒரு ஃப்ளாப் படத்தவே ரசித்து பார்ப்பேன். கொஞ்சம் நல்லா இருந்தால் எத்தனை வாட்டும் பார்ப்பாரன். இந்த பொன்னியின் செல்வன் நிறைய பேருக்கு புரியல, நான் 4-5 வாட்டி பார்க்கலாம். அந்த கதை ஆழமாக பார்த்தா கதை புரியும். அதான் நிறைய பேர் புரியல, விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லை, அதெல்லாம் இல்லை. பொன்னியின் செல்வன் ஆழமாக பார்த்தா சூப்பரான படம். மற்ற லாங்குவேஜில் வேற பிளாக் பஸ்டர் ஓகே. படத்தில் ப்ளஸ்ஸுங்க நான் மைனஸே பார்க்க மாட்டேன், எல்லாம் ப்ளஸ் தான். பரத் வந்தாலே ப்ளஸ் தான். பரத்தா இந்த 2 அளவு இருந்தாலே செம ப்ளஸ் தான், செமையாக இருக்குது. படத்தோட தீவிரமான ஃபேனா நீங்கள்? பரத்தோட தீவிரமான ஃபேன் இல்லை, அவர் ஸ்மைலுக்கு நான் தீவிரமான ஃபேனும். அவர் ஸ்மைல், அவர் என்ன சொல்கிறது, ஒரு பியூரிட்டி. இந்த சித்த வைத்தியம் பண்ணாங்க பாரு, அந்த படம் ரொம்ப பிடிச்சது. நான் ஓடல இந்த சித்த வைத்தியத்தை பற்றி, இந்த துளசி, இந்த வேப்ப மரம், இதெல்லாம் நல்லது, நிறைய விஷயம் நல்லது சொல்லியிருக்காரு. அது நம்ம யோசிக்கல, ஆனால் செம்மையாக இருக்கு. ஒரு படத்தில் ஒவ்வொன்று சொல்லியிருப்பார். ஆனால் நம்ம தேடாமல் டான்ஸ் சரியில்லை, மாஸ் சரியில்லை, கதை சரியில்லைன்னு சொல்கிறோம். செம்மையாக இருந்துச்சு. அது வந்து நம்ம பேயின்னு நம்மளை பார்க்க வச்சு அதை வந்து ஃபேமிலியாக கொண்டு போயிடுறாங்க. கடைசியில் அது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க்கு ஃபேமிலிக்காக அப்படின்றத கொண்டு போயிடுறாங்க. அதான் படத்துக்கு ரேட்டிங் நீங்கள் கொடுக்குறதா எவ்வளோ? ஒரு 80 கொடுக்கலாங்க. நல்லா தான் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நம்ம பேய் படமே பார்த்துட்டு இருந்துட்டு அதை வச்சு ஃபேமிலி படம் ஒன்று எடுத்திருக்காங்க. இந்த படத்துல எதனா ஸ்பெஷல்? அதெல்லாம் எதுவும் இல்லை, பேயே இல்லை இதில், அதான் உண்மை. ஆனால் பேய் மாதிரி வச்சு கொண்டு போயிருக்காங்க கதையை. த்ரில்லிங் சீன்ஸ்லாம் உங்களுக்கு அது ஆமாம், அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பிடிச்சிருத்தல வேற சவுண்ட் எஃபெக்ட்டு, பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அவரோட நடை, அவரோட ஸ்டைலு, அவரோட சிரிப்பு, அவரோட மிரட்டுற விதானம். பரத் சார் இப்போ மிரட்ட ஆரம்பித்தார். முதல்ல படத்தில் நடிக்கும்போது குழந்தை மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துச்சு. அவருக்கு நடிப்பு வந்தாலும் அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கல இந்த டைரக்டர். இந்த படத்தில் அவரை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட பாடி பர்ஃபெக்ட்னஸ்